சாமி, வைகுண்ட ஏகாதசினா என்ன? மக்கள் ஏன் இன்னைக்கு மட்டும் கோவிலுக்கு அதிகமாக போகிறாங்க? திறக்கப்படுற சொர்க்கவாசல்னா என்ன? ஏன் மற்ற நாள் இல்லாமல் வைகுண்ட ஏகாதசியில் சொர்க்கவாசல் திறக்கப்படுது? வணக்கம். சாய்தர்மாவுக்கு வைகுண்ட ஏகாதசினா என்ன, அது ஏன் இன்னைக்கு ஒரு நாள் மக்கள் சொர்க்கவாசல்லாம் போகிறாங்களே அப்படின்னா, இது வந்து நினைவூட்டல் அல்லது நினைவு கூறுதல் அப்படின்னு தான். அந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் வேறு வேறு மாதிரியாக பாட்டுங்கள்லாம் பாடி ஒரு உண்மையை சொல்ல வராங்க. வைகுண்டம் அப்படின்னா நான் எங்கே போய் இருக்கணுமோ அந்த இடத்துக்கு பேர் வைகுண்டம். இறுதியாக நான் எங்கேருந்து வந்தனோ இல்லை இறுதியாக நான் எங்கே போகிறேனோ அந்த இடத்துக்கு பேர் வைகுண்ட வாசல் அல்லது வைகுண்டம்னு அர்த்தம். அது வைகுண்டத்துக்கு போகணும் அப்படின்றது நினைவூட்டத்துக்காக ஒவ்வொரு வருடத்துலேயும் மார்கழி மாதங்களில் வைகுண்ட வாசல் திறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிராமத்துங்கெல்லாம் ஒரு கர்ண வழக்காக கதை சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்து சொர்க்க வாசல் திறந்துட்டுருக்கோம், எல்லோரும் செத்துட்டவங்கலாம் வருவாங்க, இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ வைகுண்டம் அப்படின்னா நம்ம உடம்புலேயே ஒரு இடம் இருக்குது முக்கியமானது. அது பேர் மெய்ப்பொருள் அல்லது திருவடி. உபதேசம் வாங்கினவங்களுக்கு அந்த மாதிரி இடம் புரிஞ்சிருக்கும். ஸோ வைகுண்டத்தில் போய் ஒருத்தர் தங்குறதுக்கான ஒரு இடம் இருக்குது நம்மக்கிட்ட, நம்ம உடம்புலையே. அப்போ வைகுண்ட வாசலில் அப்படி ஒன்று இருக்குது. சிவலோக பதவி இல்லது கர்த்தருக்குள் நித்திரை இல்லது இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த இடம் தான். அப்போ வைகுண்ட வாசலுக்கு போக முடியுமானா போக முடியும். பாட்டு கூட எழுதி வச்சுருப்பாங்க. அச்சுதா அமரரேரே அரங்கமா நகர்வுலானி அப்படின்லாம் சொல்லி ஒரு பாட்டு எழுதி வச்சுருப்பாங்க. இந்த புவியில் இருக்கிறது இங்கே இருக்கிற வாழ்க்கையெல்லாம் விட இறைவனே அல்லது திருநாமத்தை அல்லது நாராயணனை பாராட்டுறது தவிர வேறு எதுவும் என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அப்போது நான் நாராயணன், என்கிட்ட ஒரு வைகுண்டம் இருக்குது, நான் அந்த இடத்துக்கு போய் சேரணும். இதை வந்து மரபு வழியாக செஞ்சுருந்தது போயிட்டு இப்போ வந்து வெறும் சடங்காக மட்டுமே செஞ்சுருக்கிறாங்க. அணி மட்டுமே திறந்து விட்டு கோயிலெலாம் அணி மட்டுமே எல்லோரும் போகிறதுன்னு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் வைகுண்ட வாசல்ன்றது ஒவ்வொரு மனிதன்கிட்டே இருக்குது. பொதுவாக கோயில்ன்றது அவன் உடம்பு தான். ஒவ்வொருத்தரும் கோயில் தான். உடம்பு வந்து ஒரு கோயில். அதுக்குள்ளே வந்து நிறைய பொக்கிஷங்களை கடவுள் நம்ம கொடுத்து வச்சுருக்கிறார். அதில் வைகுண்டம்னு நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது, அல்லது இமயமலைன்னு ஒன்று இருக்குது, இல்லை திருவடின்னு சொல்லலாம். ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க, கொய்யாப்பழம் அது, வாழைப்பழம் அது அப்படின்னு மலையேறி மாங்காய்ப்பால் சாப்பிட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு மனிதன் ஞானம் பேர் அடைதல் அப்படின்னு சொன்னால் அது வைகுண்ட வாசல் தவிர்த்து உள்ளே போய் உட்காந்துருது, அல்லது வட்டப்பாறை அல்லது வழுக்குப்பாறையில் போய் உட்காந்துருது. அப்படி ஒருத்தர் உட்கார முடியும். அந்த இடத்துக்கு பேர் வைகுண்ட வாசல். இதை வந்து இவங்க ஒரு காலத்தில் ஒரு நட்சத்திரத்தை அன்னைக்கு, ஒரு திதி அன்னைக்கு மட்டுமே வைகுண்டம் திறந்ததாக சொல்லி ஒரு கோயிலில் சம்பிரதாயமாக வச்சுக்கிறாங்க. பட் எல்லாருமே எல்லா நாளுமே செஞ்சுருக்கலாம். இந்த வைகுண்ட வாசல் வந்து எப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பாவை எழுதின ஆண்டாள் நாச்சி ரொம்ப விசேஷமாக அதை சொல்லிருப்பாங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. இவங்க மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள்னால் மாதத்தில் வர மார்கழின்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, மாருக்கு கழியிட தண்ணி நீர் அந்த நாள் நல்ல நாள் அப்படின்னு அர்த்தம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். யார் ஒரு மனிதன் தன்னை அறிந்து எனக்குள்ளே இவ்வளோ அற்புதத்தை வச்சிருக்கேன் அப்படின்னு கடவுளை நினச்சி உள்ளம் கசிந்து அழுறானோ அந்த நாள் நல்ல நாள். இப்போ மாதத்தில் மார்கழின்னு ஆகிப்போச்சுது. ஸோ மாதத்தில் ஒரு நாள் மார்கழி, மாதத்தில் ஒரு நாள் வைகுண்ட வாசல் அப்படின்னு மாற்றிக்கிட்டோம். ஆனால் உண்மை அப்படி இல்லை. எப்போதுமே நம்ம அங்கேயே இருக்கலாம். அப்படி ஒன்று இருக்குது. அதை தான் நாங்கள் இங்கே பயிற்சியாக சொல்லித்தரோம்.